கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொன்னாங்க. கடைசியில எதுவுமே செய்யல. இந்த குடும்பமே ஒரு பித்தலாட்ட குடும்பம் போலீங்க. பித்தலாட்ட குடும்பம் மட்டுமா, பிச்சைக்கார குடும்பம். அவங்க வீட்டுல சம்பந்தம் வச்சு நாம தான் ஏமாந்துட்டோம். என்ன இவங்க என் குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசி கஷ்டப்படுத்துறாங்க. பேசாம நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாமா? அப்பா, நீங்க பாட்டுங்க என் கல்யாணத்துல அவ்வளவு பண்றேன் இவ்வளவு பண்றேன்னு சொல்லிட்டீங்க. என் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? அப்பா காசு கிடைச்சுன்னே பண்ணிடுறமா, எனக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருமா. பாவம் அப்பாவும் என்ன பண்ணுவாரு? பேசாம இவர்கிட்ட பேசி புரிய வைக்கலாமா? பின்ன உங்க அப்பா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஏதாச்சும் கொடுத்து வச்சிருக்காரா? உங்க அப்பா அசிங்கமா திட்டலனா தாண்டி அதிசயமே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேணாம், அது நம்ம அப்பாக்கு தான் அசிங்கம். எந்த வழியா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அப்படி பண்ணாத. எதையும் மனசுக்குள்ள வச்சா அது உனக்கு தான் கஷ்டம். அது ஒரு பொண்ணை சாவு மூடி கூட்டிட்டு போயிரும். இங்க வா. அம்மா, அப்பா, இவ என்ன நம்பி வந்த பொண்ணு, எனக்கு கிடைச்ச வர இவள எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் நியாயப்படி இவளுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும். தயவு செஞ்சு உங்களுக்கு முக்கியமானதை கேட்டு எனக்கு முக்கியமான இவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் இருந்தா நிறைய பொண்ணுங்க தற்கொலை வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க.